2 தீமோத்திக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு சகிக்க வேண்டும், என்ன செய்யணும், சகிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன சில காரியங்கள் உண்டு. சகிக்கணும், சகிக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சகிக்கிறதுன்னா அது ஒரு கிருபை. எல்லாராலையும் எல்லாத்தையும் சகிக்க முடியாது. சில பிள்ளைங்க பண்ணுற தப்பை பெற்றோர் சகிக்கிறாங்க, அதனால தான் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க. சில மனைவி பண்ணுற தப்பை கணவன் சகிக்கிறான், கணவன் பண்ணுற தப்பை மனைவி சகிக்கிறான். டீச்சர் பண்ணுற தப்பை மாணவன் சகிக்கிறான், மாணவன் பண்ணுற தப்பை டீச்சர் சகிக்கிறான். இந்த சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் அன்பை குறித்து சொல்லும் பொழுது அது எல்லாத்தையும் சகிக்கும். அன்பு எல்லாத்தையும் சகிக்கும். சிலவங்களுக்கு சகிப்புத்தன்மையே இருக்காது. 2 பேர் தான் இருப்பாங்க ரூமில். 2 பேரும் ஆப்பிரிக்கா கண்டம் ஆசியா கண்டம் மாதிரி இருக்கும். 2 துருவமாக இருப்பாங்க. 2 பேரும் பேச மாட்டாங்க, 2 பேரும் பார்க்க மாட்டாங்க, 2 பேரும் சிரிக்க மாட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது அவங்கள மாதிரி ஒரு பரிசுத்த தூதரை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சகிக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வீடுகளில் மனைவிமார் சமைச்சு தருவாங்க. சில கணவனால் சாப்பிடவே முடியாது. ஆனாலும் என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம், சகிச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்ற குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். உன் எல்லை எங்கிலும் சமாதானம் உள்ளவைகளாக்கி. அந்த இடத்துல சகிப்புத்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஆன்சர் வரும், உங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதானே, இல்லை நீ பண்ணித்தான் நான் திங்க. எல்லாத்துலேயுமே சகிப்புத்தன்மை, எல்லாத்துலேயுமே சகிப்புத்தன்மை நிறைய இடத்துல நமக்கு வெற்றியை சுதந்து தரும், நமக்கு மனசுக்கு சமாதானத்தை தரும். சகிக்காமல் எங்கே பிபி கூடிட்டோ அந்த இடத்துல பிரச்சனை நமக்கு தான். ஸோ அதனால் இந்த காலவேளை தேவனுடைய வசனம் நம்ம ஞாபகப்படுத்துறது என்னவென்று சொன்னால் சகிப்புத்தன்மையை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வசனம் 2 தீமோத்தி 2 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, 2 தீமோத்தி 2 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசித்து பார்த்தா, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகித்திருக்கிறேன். சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகித்திருக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்ளும்படியா எனக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற என்ன போராட்டமோ, என்ன பிரச்சனையோ, என்ன பாடுகளோ, என்ன அவமானங்களோ சகலத்தையும் அவர்களுக்காக நான் நினைஞ்சிட்டு இருக்கிறேன், சகித்து இருக்கிறேன். 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவரோடே கூட பாடுகளை, அவரோடே கூட verse 12 அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அந்த 2வது லைன் போல முதல் லைன் எடுத்துக்கிறேன். அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இது இந்த பூமியில நான் ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தோமானால் நான் அவருடைய ராஜ்யத்தில் ஐ வில் கெட் அ லீடர்ஷிப், ஐ வில் கெட் டு லீட் த பீப்புள். நான் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதையே இந்த பூமியில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் உயிரோடு இருக்க நாட்கள்ல எனக்கு காணப்படுகிற என் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பாடுகள் கஷ்டங்களை நான் சகித்தோமானால் நான் என்ன செய்ய முடியும், ஆளுகையும் செய்யுங்க, ஆளுகையும் செய்ய முடியும். எங்க சகிக்கிறவங்க இருக்காங்களோ அவங்க தான் லீடர். யார் சகிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபியூச்சர் லீடர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சகிக்கிறவன் ஆளுகை செய்வான். யாரால சகிக்க முடியலையோ ஒரு காரியத்தை அவங்க ஆளுகை செய்ய முடியாது.
ஒரு வீட்டில் யார் சகிக்கிறாங்களோ ஹீ இஸ் எ லீடர், அவன் தான் தலைவன். அம்மா வீட்டில் எல்லாத்தையும் சகிக்கிறனால தான் தினமும் வீட்டில் என்ன ஏறுது, அடுப்பில் சோறு கறி ஆகுது. நம்ம பண்ணுற ஏட்டி பூட்டி தன்மைக்கு அம்மா சகிக்கலை அப்படின்னா வீட்டில் என்ன கிடைக்காது. சின்ன வயசில் இளம் வயசில் நாம் சகிப்புத்தன்மை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பத்தில் சொன்னார், நான் அவர்கள் நிமித்தம் சகலத்தையும் சகித்திருக்கேன். அதில் என்னத்தை சகித்திருக்காருன்னு சொன்னால், நான் பாடுகளை என்ன செய்கிறேன், எனக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பாடுகளை சகிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த பாடுகள் என்னை எதுக்கு நேராக வழி நடத்தும்னா ஆளுகை செய்ய. நான் பாடுகளை சகிக்க 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 ஆண்டவர் என்னை தலைமைத்துவத்துக்கு என்ன கொண்டு வரார், ஒரு தலைவனா நிலைநிறுத்துகிறார். எவ்வளவு நான் சகிக்க முடியுமோ அவ்வளவு சகிக்க சகிக்க ஆண்டவர் ஒரு தலைமைத்துவம் கொண்டு வரார். சிலவங்க பேசுகிற வார்த்தையினால காது கொடுத்து கேட்க முடியாது. நான் சகித்தோமானால் ஐ வில் பி எ லீடர். சிலவங்க சொல்ற வார்த்தை அப்படியே வெட்டுற மாதிரி இருக்கும். நானும் 2 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆனா சகித்தோமானால் யூ வில் பி எ லீடர். சில இடத்துல ஏமாற்றம், நம்பி போவோம், ஆனா ஏமாந்து போய் நிற்போம். இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நம்ம மனசுல சோர்வடையாம சகித்தோமானால் யூ வில் பி எ லீடர். அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாடுகளை நான் அவரோடு கூட சகித்தோமானால் நான் அவரோடு கூட ஆளுகையும் செய்வேன். என் கூட ஆண்டவர் இருக்காரு. எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பாடு வரட்டும், நான் சகிச்சுக்கிட்டே போவேன், சகிச்சுக்கிட்டே செய்வேன். எல்லாத்தையும் செய்ய செய்ய அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தா, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணிகனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும். என்னத்தை சகிக்கணுமா, தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். யாரு தீமையை சகிக்கிறானோ, முதல்ல சொன்னேன், பாடுகளை சகிக்கிறவன் கெட்ட லீடர்ஷிப் ரோல், ஆளுகை செய்வான். இங்க சொல்லப்பட்டிருக்கு, யார் தீமையை சகிக்கிறானோ அவன் தான் கர்த்தருடைய, சொல்ல முடியுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன். அவன் தான் பாஸ்டர், அவன் தான் பாஸ்டர் அம்மா. யாரு மைக்கு பிடிச்சி பிரசங்கிக்கிற போதக சமர்த்தன் அல்ல. வெறும் போதக சமர்த்தன் மட்டும் ஊழியக்காரன் என்று சொல்லி தீமோத்திக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதல. போதக சமர்த்தனும் அப்புறம் என்ன எழுதுறாரு சொல்லுங்க பார்க்கலாம், தீமையை சகிக்கிறவனுமா இருக்கும். வரக்கூடிய எல்லா தீங்கான காரியங்கள், தீமையான காரியங்கள், நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஆபத்துகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் சகிக்க சகிக்க எனக்கு அடுத்த கிரேட் ஆண்டவர் கொடுக்காரு, நீ கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட் நம்ம நினைச்சிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் தீமையை சகிக்கிறவனா இருக்கும். ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த தீமைகளை சகிக்கத்தக்கதான பலனை எனக்கு தாங்க. சின்ன காரியத்துல அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு தீமையை சகிக்க முடியல. உடனே பட்டயத்தை எடுத்து என்னஞ்சிட்டாரு, முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தான் காத்த ஒரே வெட்ட என்னஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்ற காரியம், தீமையை சகிக்கும். உன் பட்டயத்தை உன் உரையில் என்ன செய்ய போடு. இந்த பட்டயத்தை எடுத்தவனுக்கு சாவு இதில் தான் இருக்குது, பட்டயத்தில் தான் இருக்குது. அவர் இந்த பிஞ்சு போன காதை எடுத்து எந்த இடத்துல வந்துச்சோ ப்ராப்பராக அதை இணைஞ்சிட்டாரு, ஒட்டிட்டார். என் பார்வைக்கு அந்த இடத்துல அவன் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக வந்திருப்பான், காது வெட்டுப்பட்டவன் ஆண்டோடைய காலங்களுக்கு அப்புறம். நான் ஏன் இதை சொல்ல வரேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் அவசரப்பட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு வெட்டிடக்கூடாது. தீமையை சகிக்கிறவனா இருக்கும். எந்த பாத வழியா பாடுகளை, எந்த பாத வழியா இயேசுவுக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசனான்னு பாடிட்டு போனாங்களோ அதே பாத வழியா தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கிட்டு அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், காரி துப்பப்பட்ட அதே பாதை, அதே ஜெருசலேம் வீதி. எப்படி உள்ள வரும்போது ராஜரீக வரவேற்பு, திரும்பி போகும்பொழுது ஒரு கல்லனை எப்படி துரத்தி பார்த்தாங்களோ அந்த ஒரு அவமானம். கர்த்தருடைய ஊழியக்காரன் தீமையை சகிக்கிறவனா இருக்கும். அதே 3 அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தா, அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். எவ்வளவோ துன்பங்களை சொல்லுங்க, தீமை சகித்தேன். இங்க என்ன சொல்றாரு, எவ்வளவோ துன்பங்களை ஊழியத்தை நான் சகித்தேன். தீமோத்திக்கு எழுதும் போது சொல்றாரு, நான் துன்பங்களை சகித்தேன், துன்பங்களை நான் சகித்தேன். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எல்லாத்தையும் நான் சகித்தேன்.
ரெண்டாவது, நான் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் நான் ஆளுகை செய்வேன். மூன்றாவது சொன்னேன், நான் தீமையை சகித்தேன் ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரங்கிற ஸ்தானத்துல கர்த்தர் நிலைநிறுத்துவார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் எல்லாவற்றிலும் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் சகிக்க சகிக்க ஆண்டவர் எனக்கு துணைந்து அந்த பிரச்சனையிலிருந்து நீங்களாக்கி விடுவார். சகிக்காம நீங்க தலையிட்ட பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. சகிக்காம நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு முடிவு இல்லை. சகிக்காமல் நீங்க போட்ட சண்டைக்கு ஒரு நாள் முடிவு இருக்காது. ஆனா இங்க சொல்லப்பட்டு, நான் சகித்தோமானால் கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கு என்ன செய்வாராம்? நீங்களாக்கி அவை எல்லாவற்றிலும் வந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். எந்த பிரச்சனைகள் இருந்து என்னால் முடியல நம்ம நினைக்கிறோமோ அதை நான் சகித்தோமானால் அவர் அதிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து என்னை நீங்களாக்கி விடுவார். சில பிரச்சனைகள் எல்லாம் நான் சகிக்க முடியல, இப்பமே ஏதாவது சொல்லணும் போல இருக்குது, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்லாரு, நீ சகித்தோமானால் நான் கர்த்தராகிய நான் உன்னை எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நீங்களாக்கி விடுவேன். அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? சகிப்பு தன்மையை தாங்கப்பா. காலையிலே நான் கேட்டேன், ஆண்டவரே சகிப்பு தன்மையை தாங்க, எல்லாத்தையும் நாங்கள் சகிக்கணும். அதான் அப்போஸ்தலர் தொடக்கத்தை எல்லாத்தையும் நான் சகிக்கிறேன். பாடுகள் அது மாத்திரமில்ல, ரெண்டாவது சொன்னேன் தீமைகள், மூன்றாவது சொன்னேன் துன்பங்கள். நான் சகித்தோமானால் கர்த்தர் எல்லாவற்றிலும் வந்து என்னை நீங்களாக்கி விடுவார். உங்களால் வெளியே வர முடியாத, உங்களால் சாதிக்க முடியாத, உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத எத்தனையோ காரியங்களை கர்த்தரே துணை நின்று செய்யணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது, எனக்கு சகிக்கிற தன்மையை தாங்கப்பா. அடிக்கடி மாம்சத்தில் ஏதாவது பேசிடுறேன், செஞ்சிடறேன், சகிக்கிற தன்மையை தாங்க. அவ்வாறாக செய்ய செய்ய நான் அவரோடு கூட ஆளுகை செய்வேன், அவரோடு கூட ஆளுகை செய்வேன். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகலத்தையும் சகிக்கும். சில காரியத்தை கிறிஸ்துவனுடைய அன்பு இல்லாதனால தான் எங்களால் சகிக்க முடியல. இவ்வளவு சகிச்சிட்டேனே, இன்னும் சகிச்சுட்டே தான் இருக்கணுமா? என்னை ஏதோ ஒரு மட்டத்தட்டி பார்க்குறாங்களே, என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்கலையே அப்படின்னு சில நேரங்கள் நான் எண்ணுகிறேன். நான் அவரோடு கூட சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு கூட சகித்தோமானால் அவர் நம்மோடு இருந்து எல்லாவற்றுக்கும் நம்ம நீங்களாக்கி விடுவார். நல்ல வார்த்தை கூட பேசியிருக்கிறீங்க, பலன் தாங்க ஆண்டவரே. அந்த ஒரு எண்ணம், சகிக்கிற எண்ணத்தை தாங்க. தொடர்ந்து உடைய உன்னத ஊழியத்தை செய்ய எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க ஆசீர்வாதங்களை நிமித்தம் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென்.